ஆங்கிலம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய நபர்கள் எளிதாக ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள முடியாததற்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, ஆங்கிலத்தை எப்படி கற்றுக்கொள்ளணுமோ அப்படி கற்றுக்கொள்ளாதது தான். ஆங்கிலம் என்பது என்ன அப்படிங்கிற அந்த புரிதலோடு அதை கற்றுக்கொள்ளாமல் இருப்பது. ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது நாலேஜ் கிடையாது, இங்கிலீஷ் அப்படிங்கிறது லாங்குவேஜ். பொதுவாக ஆங்கிலம் என்பது ஒரு மொழி என்கிற புரிதலோடு அது கற்றுக் கொடுக்கப்படலை அப்படிங்கிறது தான். நமக்கு இப்போ தமிழ் என்பது மொழி என்கிற புரிதலோடு சரியாக கற்றுக் கொடுக்கப்படுது. ஒரு எழுத்து அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அந்த எழுத்துக்கென்று ஒரு பெயர் இருக்கிறது, அந்த எழுத்துக்கென்று ஒரு ஒலி இருக்கிறது. நம்ம அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அது அந்த எழுத்துக்கான ஒலி. முன்னாடி ஆவன்னா அப்படின்னு சொல்லி கொடுத்தது அந்த எழுத்துக்கான பெயர். இந்த புரிதலோடு தான் அந்த பெயரை சொல்லி கொடுப்பதை நிறுத்திட்டு அந்த எழுத்துக்கான ஒலியை நமக்கு தமிழில் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மொழி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒலிகளினுடைய கலவை. ஸோ அப்போ ஒரு அப்படிங்கிற அந்த ஒலிக்கான ஒரு அடையாளமாகத்தான் நாம் போடுற அந்த சிம்பல் அப்படிங்கிறது, எழுதுற அப்படிங்கிற சிம்பல் இருக்குது. இதே அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்கள் இங்கிலீஷுக்கு வந்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னும் நம்முடைய பள்ளிக்கூடங்களில் சரியாக ஆங்கிலம் என்பது ஒலி அடிப்படையிலே சொல்லி கொடுக்கப்படாமல் பெயர் அடிப்படையிலே தான் சொல்லி கொடுக்கப்படுது. அப்படின்னு சொல்லி நான் சொல்லும் பொழுது நான் அந்த எழுத்தினுடைய ஒலியை சொல்லாமல் அந்த எழுத்தினுடைய பெயரை சொல்லுகிறேன். அப்படிங்கிறது ஒரு பெயர், பி அப்படிங்கிறது ஒரு பெயர். ஆனால் அப்படிங்கிற அந்த எழுத்துக்கான ஒலி என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பி அப்படிங்கிற எழுத்துக்கான ஒலி என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எல் அப்படிங்கிற ஒரு எழுத்துக்கான ஒலி என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எல். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா BALL பால் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு நாம் அந்த ஒலி நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிருது அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே அந்த வார்த்தையை வாசித்திடலாம். திரும்பவும் தமிழ்லேருந்து உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேனே. அம்மா, மா, அந்த 3 ஒலியை ஒன்றா சேர்த்தோம் அப்படின்னா அம்மா வந்துடும். ஆனால் BALL பியால் இப்படியா சொல்ல முடியும்? இல்லை, பால். ஆனால் எழுத்துக்கான ஒலி பால். ஓகேவா? ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அந்த வார்த்தை அப்படிங்கிறது அந்த ஒலி ஒன்றாக சேர்ந்து ஒரு வார்த்தையை உருவாக்குது. இதுதான் நம்முடைய அடிப்படை பிரச்சனை. இந்த எழுத்துக்கான ஒலி என்ன அப்படிங்கிறது தெரியாமல், அதை குறித்து அந்த கல்வி அடிப்படையிலேருந்து கொடுக்கப்படாமல் ABCDனே சொல்லி கொடுத்துறதுனால தான் நமக்கு அந்த அடிப்படையே குழப்பம். அப்படிங்கிறனால நமக்கு ஆங்கிலத்தை வாசிப்பதிலேயும் பேசுவதிலேயும் மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்குது.